ஜெயம் ரவி ஐயையோ! சாரிப்பா. ரவி மோகன் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா என்ன பண்றது? ரவியோடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே அவர் ஜெயம் ரவியாவே தானே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சரி, ஓகே. அவருடைய இஷ்டம் போலவே ரவி மோகன்னே சொல்லலாம். ஸோ ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ரவி மோகன் அவர்கள் அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல ஹீரோவா நடிப்பாருன்னு பார்த்தா, வில்லனா களமிறங்குறாரு அப்படின்ற செய்திய கேட்டு ரசிகர்கள் கொஞ்சம் ஷாக் ஆனாலும் பரவால்ல. ரவி சார் வந்து எந்த ஒரு கேரக்டர் குடுத்தாலும் வில்லனாக இருக்கட்டும், இல்ல ஹீரோவாக இருக்கட்டும், அதில ரொம்பவே சிறப்பா செய்வாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ, இப்போ லோகேஷ் அவர்கள் பென்ஸ் படத்துடைய ஸ்கிரிப்டர் ரவி மோகனுக்கு கூறியதாகவும், அவர் லாரன்ஸுக்கு சமமான முக்கிய கதாபாத்திரத்தில அதுவும் வில்லனாக நடிக்க உள்ளார் அப்படின்ற மாரி வந்து தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம கைதி 2 மற்றும் விக்ரம் 2 ஆகிய படங்கள்ல முழு வில்லனாக தன்னை அடையாளப்படுத்துகிறார் ரவி மோகன் அப்படின்ற ஒரு செய்திய கேட்டோனே, ரசிகர்கள் நெறைய நெறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட தான் இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். வில்லனாக நம்ம ஜெயம் ரவி ரவி மோகன் எந்த அளவுக்கு வந்து அசத்துறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.